ஸ்கார்பியோல வந்து இறங்குனாரு, டிக்கி ஓபன் பண்ணாங்க, இவ்வளவு பெரிய ஒரு 4 கேரியர் இறங்குச்சு. இவ்வளவு பெரிய கேரியர் இறங்குது, யாருக்கு இது செட்டுக்கே சாப்பாடு போட போறாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு சிரிச்சுட்டு அப்படி திருப்பி பார்த்தேன். தியாகுவை கூப்பிட்டாரு. தியாகு, அம்மா உள்ள கூட்டு போ, சாப்பாடு போடு, வீட்டுல இருந்து சாப்பாடு வந்துருக்குங்க. ஐயோ இதனடா வம்பா போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு, நான் இல்லப்பா நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். இல்லம்மா நீங்க சாப்பிட்டுதான் போகணும் அப்படின்னாரு. சொன்னோன்னா எனக்கு அவர் வார்த்தையை தட்ட முடியாம நான் உள்ள போன சொன்னேன், நான் வெஜிடேரியன். பரவாயில்லம்மா, ஒரு கேரியர் ஃபுல்லா வெஜிடேரியன் இருக்கு, நான் பார்த்தா எல்லாம் போட்டாங்க, நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் வெளியில வந்து சொல்லிட்டு கிளம்பிட்டேன். எனக்குன்னு இல்ல, அன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இருந்த அத்தனை பேருக்குமே அந்த மனுஷன் ஹெல்ப் பண்ணிருக்காரு. ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஷோக்கு போக வேண்டிய ஆர்டிஸ்ட் எல்லாம் உட்காந்துருக்காங்க, யாருக்கும் சாப்பாடு வரல. சாப்பாடு வந்து ட்ரெயின் ஏறினா போதும்னு அடுத்த நிமிஷம் பஃபே வந்துருச்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இது யாரு செய்வாங்க? அவரு சாப்பாடு போட்டு வயத்த ரொப்பி இருக்காரு. ஏன் அன்னைக்கு நான் நடிச்சுட்டு போகும்போது அந்த அம்மா போயிடுச்சு, கிளம்பிச்சு, இல்ல அனுப்பி விடுப்பா அப்படின்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. முடிஞ்சிச்சா போ சொல்லு அப்படின்னு நம்ம காதால கேட்டிருக்கோம். ஆனா அவர் அப்படி இல்லை.